இன்னைக்கான கதை என்னன்னா, நானும் அதிரசமும் எங்கள் அம்மா தீபாவளிக்கு இன்ஸ்டன்ட் அதிரச மாவு 2 பாக்கெட் வாங்கி 1 பாக்கெட் செஞ்சு தீபாவளிக்கெல்லாம் எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. செய்கிற அன்னைக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருந்திருக்கு. அடுத்த நாள் நல்லாவே இறுகிடுச்சு, கடிக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. இன்னொரு பாக்கெட் அவங்க பத்திரமா வச்சுருந்துருக்காங்க. நாங்கள் ஊருக்கு போகும்போது அந்த குச்சி போய் ரொப்புற பிஸியில் இது கண்ணில் பட்டிருக்கு. அதையும் தூக்கி உள்ளே போட்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா, இது இன்ஸ்டன்ட் மாவாச்சே, வீணாக போயிட போகுது சீக்கிரம், அதனால் செஞ்சிடலான்னு எக்ஸ்பைரி டேட் பார்த்தா அது அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும் இருந்துச்சு. இருந்தாலும் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லாத காரணத்தினால இன்றைக்கே செய்யலாம் அப்படின்னு அதை எடுத்து தட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எந்த பதத்தில் எண்ணெயில் போடணும்ல எனக்கு தெரியாதனால யூடியூப்ல பார்த்தேன். அப்போ ஒரு சின்ன சைஸ் மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு பாருங்கள், அது டக்குன்னு மேலே வந்துச்சுன்னா எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் போட்டுடலாம். நானும் ட்ரையல்லாம் கரெக்டாக பண்ணேன். அவங்க சொன்ன மாதிரியே அதிரசத்தை உள்ளே தட்டி போட்ட உடனே அது அழகாக உப்பியெல்லாம் வந்துச்சு. சரி, சூப்பராக அதிரசம் போட்டுட்டோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அது கருகி போயிடுச்சு. உள்ளெல்லாம் வெந்த மாதிரியே எனக்கு தெரியல. எண்ணெயிலேருந்து வெளியே எடுக்கும் போது செம்ம வெயிட்டாக இருந்துச்சுங்க. அடியில் ஒரு கரண்டி மேலே ஒரு கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணும் போது அந்த எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும், அப்படி தான் எடுக்கணுன்ற மாதிரி யூடியூப்பில் சொன்னாங்க. அதே மாதிரி பண்ணலான்னு பதட்டத்தில் கருகுதேன்னு அதை பண்ண போய் அந்த எண்ணெய் என் கையில் தெரிச்சு நான் கத்தி என் கணவர் ஓடி வந்து, தாயே நீ தட்டி கொடு, நான் போட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எண்ணெய் தெரிச்ச இடத்துல கொஞ்சம் போய் மாவெல்லாம் வச்சுட்டு அப்புறம் தட்டி கொடுத்தேன். ஓட்டை கண்டிப்பாக போடணும் அப்படின்னாரு. அதனால அந்த ஓட்டையெல்லாம் அழகாக போட்டு கொடுத்தேன். அவரும் சூப்பராக போட்டு எடுத்தாரு. அதுதான் அதிரசம் மாதிரி இருந்துச்சு. நான் சுட்டது கட்லெட் மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு 30 அதிரசம் கிடைச்சிருக்கும். அதில் பாதி சாஃப்டாக இருந்துச்சு, பாதி இறுக்கமாயிடுச்சு. காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. எண்ணெய் பட்ட இடத்த விட்டுட்டு மற்ற இடத்துக்கு தான் மாவு போட்டிருக்கேன். எண்ணெய் பட்ட இடம் அதிரசம் மாதிரியே உப்பிக்கிச்சு.